Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாதம் முருகர் மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3. பைல் 1 பிங்க் கலர் கேண்டில், பைல் 2 ப்ளூ கலர் கேண்டில் அண்ட் பைல் 3 எல்லோ கலர் கேண்டில், ஓகேவா? ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ். இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை திறந்து பாருங்க. வித்தவுட் செகண்ட் தாட் எது சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பைல் இல்லை அண்ட் மோர் தேன் 1 பைல் ஆல்சோ உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணலாம். ஸோ பார்க்கலாம், ஓகேவா? முருகருடைய மெசேஜஸ் தானே, டிவைனுடைய மெசேஜஸ். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் ஒரு பைல் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் சூஸ் மோர் தேன் 1 பைல் ஆல்சோ. Okay, let us start with pile 1. So, hi pile 1. யாரெல்லாம் இந்த pink color, right? Pink color candle choose பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ கேண்டில் ஏற்றிடலாம், ரைட்? ஸோ பிங்க் கலர் கேண்டில் சூஸ் பண்ணவங்க முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் வித் லார்ட் கணேசா மெசேஜ் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் பைல் 1. ஸோ கணேஷ், வாவ், ஹார்மோனி. ஸோ பைல் 1 உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நான் 2 பார்க்குறோம். ஒரு ரீயூனியனுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு விநாயகர். அதோட நீங்கள் அவரோடைய ரொம்பவே கனெக்ட் ஆவீங்க அப்படின்றதும் தெரியுது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இல்லை எது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் ஆரம்பித்தாலும் இவரோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஹார்மனி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல உறவு முறை உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ உங்கள் பார்ட்னருக்குள்ளேயோ உங்களுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எல்லா இடத்துலையும் ஒரு இணக்கமான இடமா அமைய போகுது. இணக்கமான உறவுகள் அமையும், ஓகேவா? 1 செகண்ட். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆர்க்கிள் மெசேஜஸ் டேரோ கார்ட்ஸ் பார்த்தலாம். 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் டேரோ கார்ட் மெசேஜஸ் பார்த்தலாம் and then we will see the remaining. Six of Spring, Princess of Spring, Five of Cups, Hermit, the Wheel, wow, Ace of Spring, very nice. 1 second. ஸோ இந்த மந்த் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள், பாஸ்ட்டை நினச்சி கவலைகள் இருந்தாலும் இங்கே பாருங்கள் 5 of Cups ஹார்மனி இருக்குது. ஸோ ஐ திங்க் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்மோனியஸ் இணக்கம் உருவாக்க போகுது. இந்த பாஸ்ட்டை நீங்கள் மறந்து இன்னும் ஹோப் இருக்குது, ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடல. அண்ட் உங்களுக்கு என்ன நடந்ததோ அது நல்லதுக்காக நடந்தது அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஓகே? அண்ட் அந்த ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ ரொம்ப கவலையாக இருக்கிறது ஒரு உங்களை முன்னேற்றத்தை தடுக்குது இல்லையா? ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் லார்ட் கணேஷ் அவங்கள்ட்ட ரிமூவ் பண்ணிடுவார். அண்ட் ஆல்சோ நீங்கள் எதை உங்களை கவலைப்படுத்துதோ எதை உங்களை பயமுறுத்துதோ அதில் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வெளியே வருவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை ரிலேட்டடாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஹோப் இருக்குது, ஓகே? ஜாப் ரிலேட்டடோ கரியர் ரிலேட்டடோ பாஸ்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் பைல் 1. ஃபினான்ஷியல் ரிலேட்டடாகவோ சில ஏமாற்றங்கள், ஓகே, நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் இன்னும் அதில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு லார்ட் கணேஷ் அண்ட் முருகர் கொடுக்குறாங்க. அண்ட் 6 of Wands பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது இந்த மந்த்து. ஸோ உங்களுடைய உழைப்பு போடுவீங்க. அண்டு ஒரு ஒண்டர்ஃபுல் நியூஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ
நீங்க உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய சாய்ஸஸ், ஸ்மார்ட் சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிவார்டை வந்து பெற்று தரும். சரியா? அண்ட் சக்ஸஸ் இருக்கு கண்டிப்பா. அது போக வந்து பப்ளிக் ரெகக்னேஷன் இருக்கு. ரொம்ப ஒரு நிறைய மக்கள் முன்னால உங்களுக்கான ஒரு பாராட்டுதல் இருக்கலாம். நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல நீங்க உங்க உழைப்புக்கான ஒரு பாராட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டாலுமே இங்க வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. உங்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காவே நீங்களுமே வந்து செயல்படுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. லோன்லியா வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனா என்ன தெரியுது அப்படின்னா, அந்த லோன்லினஸ் வந்து உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அந்த லோன்லினஸும் வந்துட்டு மாறப்போகுது. ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு. ஸோ ஒரு அதிர்ஷ்டமான மந்தா வந்து இருக்கும். அகெயின் இங்க ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்கு. நீங்க பிடிச்ச விஷயத்த வந்து சாதிப்பீங்க. அண்ட் ஏதோ புதுசா வந்து ஆரம்பிக்கலாம். சில பேர் பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்ல இது வரைக்கும் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய கனவு வந்து நினைவாகும் அப்படின்றது தெரியுது. அதுக்கான ஆக்ஷன் முயற்சியை வந்து நீங்க போடும்போது உங்களுக்கு லக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸை நீங்க விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. ரைட், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் வெளியே வரும். அண்ட் அதான் இங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது ஒரு புது தொடக்கம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஓகே, இங்கேயும் ஹார்மனி இருக்கு, இங்க ஏஸ் ஆஃப் வான்ஸும் இருக்கு. ஸோ இந்த லோன்லினஸ் வந்து உங்க பர்சனுக்குள்ள ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கும். வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் இருக்கு. சரியா? ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போட போறீங்க. புதிய விஷயங்களை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இல்லை ஏற்கனவே போயிட்டு இருக்கிற விஷயத்துல புதுசா வந்து நீங்க அதை கொண்டு புது விதமா அதை எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கான சக்சஸ் இருக்கு. ப்ரமோஷன் ரிலேட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு குட் நியூஸும் வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இது வரைக்கும் டிலே ஆயிட்டு இருந்த விஷயங்கள் வந்து அந்த டிலே அப்படின்றது முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் உங்க லைஃப்ல வந்து இருக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு லக் வந்து உங்களுக்கு வருது. ஓகே, சில பேர் வந்து புதுசா கார் வாங்கலாம், இல்லைன்னா பைக் வாங்கலாம், இல்ல நீங்க வந்துட்டு சில பேர் டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. அதனால நீங்க வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற கவலை தேவையில்லை. இன்னும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை அங்க கொடுக்குறாரு உங்களுக்கு லார்ட் கணேசா அண்ட் முருகர். ரைட்? ஓகே, ஸோ முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் growthம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம். மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள். வாருங்க, ஆனந்த பெருமிதம். ஃபைன். ஸோ உங்களுக்கான ஒரு சந்தோஷம் வந்து காத்துட்டு இருக்கு. அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியா இருங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேபி இது ஒரு ரெமெடியா வந்து உங்களுக்கு முருகர் கொடுத்துருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போ உங்களுக்கு ஒரு ரீயூனியன் ஏற்படுத்தி தர்றாரு அப்படின்றதை பார்க்க முடியுது. ஸோ ஆனந்த பெருமிதம். ஸோ இந்த டிசம்பர் மந்த்ல நீங்க ஹாப்பியா இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகே, அவருடைய கிரேஸ் இருக்குது. அண்ட் உங்களுடைய சோல் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, அட்வர்சிட்டி, ஐ அக்செப்ட் தட் சேலஞ்சஸ் ஆர் த பெஸ்ட் வே டு லேர்ன். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை நீங்க ஃபேஸ் பண்ணி, சேலஞ்சஸ் வந்து கொடுப்பாங்க. எது மாதிரி அப்படின்னா, நீங்க அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வரணும். அந்த ஒரு லெசனை வந்துட்டு உங்க சோல் வந்து இந்த மந்த்து இந்த சேலஞ்சஸ் எல்லாம் போராடி வெளியே வர்ற அந்த லெசனை லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஓகேவா? அண்ட் பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஸோ இங்கே ஏற்கனவே பார்த்தோம், கண்டிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் growth இருக்கு. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவீங்க. பைசஸ், வெரி நைஸ். ஓகே
ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் லைஃப்ல கவனம் செலுத்தாமல் இங்கே கொஞ்சம் ஹெல்பிங் மைண்டு, சோசியல் சர்வீஸு, அது மூலமாக சில பேருக்கு சோசியல் ரெகக்னேஷன் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாராட்டுதல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மேலும் மேலும் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஸோ உங்கள் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி, ப்ராக்டிக்கல் லைஃப்பும் சரி, ரெண்டையுமே வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? அண்ட் நீங்கள் எந்த கடவுளை வந்துட்டு வழிபடலாம், ஓகே, இது யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எடுத்துக்கோங்க. நாரத முனி. ஓகே, ஸோ மியூசிக்கல் எபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பைல ஆல்ரெடி வந்து கடந்த ஒரு டெய்லி ரீடிங்கில் பார்க்கும்போதெல்லாம் ஐ திங்க் ஓகே, சில பேர் வந்து மியூசிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த எபிலிட்டி உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் வேதிக் லிட்ரேச்சர் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக பக்தி அண்ட் யோகா இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஈடுபடுவீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ அண்ட் கடவுளுடைய பெயர்களை சொல்லி அந்த ஒரு பஜனை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணலாம். இவர் வந்து பஜனை பண்ணுறாரு, ஆல்வேஸ் நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த கடவுளுடைய மந்திரத்தை, இப்போ இவர் என்ன நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அப்போ ஃபைல் 1 நீங்கள் அதையே வந்து உச்சரிச்சுட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மந்திரம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக வந்து எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் அந்த மந்திரத்தை வந்து அந்த ஓம் நமோ நாராயணா இல்லை நாராயணான்னு இவர் சொல்லுவார் இல்லையா? எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விதத்தில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஓகே, அண்ட் ஏஞ்சலோடைய பிளெஸிங்ஸ். ரெயின்போவா? ரெயின்போ பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கான ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக வருது. டபுள் ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன், ஆனந்த பெருமிதம், ரீயூனியன் தெரியுது. ஸோ உங்களுக்கு குட் நியூஸ் வருது. ஓகே, உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேவரபிள் சேஞ்ச், என்ன ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் விரும்பிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்க போது. அட்வென்ச்சர், ரைட்? ஸோ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கான கைடன்ஸ். எம்ப்ரேஸ் ட்ரஸ்ட். Through each other you find the missing pieces. Transformation occurs through acceptance. Once you accept the current situation, it will automatically transform. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கோ நீங்கள் வந்து அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போங்க. ரெண்டு பேருமே வந்து எது மிஸ் ஆகுது அப்படின்றது உங்கள்கிட்டருந்து அவங்க உங்கள் மூலமாக அவங்களுக்கு புரிய போகுது, அவங்க மூலமாக உங்களுக்கு புரிய போகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இணக்கம் வந்து ஏற்படும். நம்பிக்கையோடு இருங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் வந்து தேவையான மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ பைல் 1க்கான ஒரு கைடன்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? 10 of Wands, Knight of Pentacles, wow, Judgment. ஸோ நீங்கள் வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கலாம். அதை வந்து பேர்டனாக நினைக்காதீங்க. முடிஞ்சால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு வந்து அந்த பேர்டன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து ரிலீஸ் ஆவீங்க. ஃபைனலாக வந்து ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட், சரியான ஒரு பாதையை நோக்கி உங்கள் வாழ்க்கை வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அதிகமான பேர்டன் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீஸ் ஆகி ஒரு சரியான ஒரு ஃபேமிலி லைஃபு, ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த பேர்டன்லேருந்து விடுபட முடியும். அண்ட் திருப்பி ஒரு ரீயூனியன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் ஏற்படும் அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பேர்டனாக நினைக்காதீங்க. சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதே உங்களுக்கு பேர்டனாக இருக்கலாம். பட் அதை அப்படி யோசிக்காமல் நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூவ் ஆகாத மாதிரி இருக்கலாம், ஸ்லோ ப்ராக்ரஸாக இருக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் ஆக்ஷனில் வந்து இறங்கணும். ஃபர்ஸ்டே வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டேக் சம் ஆக்ஷன். ஸோ பைல் 1 இதுதான் வந்து உங்களுக்கான டிசம்பர் மந்த்து என்னது
பிளெஸிங்ஸா நம்ம வந்து பார்க்குறோம் முருகருடைய மெசேஜஸா. ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, ஓம் சரவண பவ அப்படி டைப் பண்ணுங்க. ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் பை டூ. யாரெல்லாம் ப்ளூ கலர் கிறிஸ்டல் கேண்டில் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்குனால கேண்டில் ஏற்றி ஓகே. So pi 2 உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ லெட் us start with Lord Ganesha மெசேஜ். ஓகே, அவருடைய மெசேஜ் என்ன பார்த்தலாம். உங்களுக்கு 2 கார்டு வந்திருக்கு. ப்ராமிஸ் ஆஃப் ஃபியூச்சர் எம்பவர்மெண்ட். வாவ். ஸோ ப்ராமிஸ் ஆஃப் ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர் வந்துட்டு பிரைட்டா வந்துட்டு இருக்க போகுது. அதுக்கான உறுதியை வந்து அவர் கொடுக்குறாரு. கண்டிப்பா என்னை நம்பு. ஓகே, ஸோ உனக்கான ஃபியூச்சர் வந்து ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. அண்ட் நம்பர் 8. ஓகே, எம்பவர்மெண்ட். ஸோ உங்களுடைய ஆன்ம பலம் இருக்கு இல்லையா, ஸோ அது அந்த ஒரு பலம் இருக்க போகுது உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கான ஒரு பவர் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ அது எப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்க போறீங்க, பொறுப்பா இருக்க போறீங்க, அதுவும் உண்மையா ஓகே ஒரு ஒர்த்தா இருக்க போறீங்க. கண்டிப்பாக. இது வரைக்கும் இல்லையான்னு கேட்காதீங்க, அப்படி இல்லை. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்க போறீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு பவர் வந்துட்டு அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ரைட். பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைய வந்து உங்களுக்குள்ள கொடுக்குறாரு, உங்களுக்கு உங்களை சுத்தி. ஓகே, ஸோ உங்களுடைய கனவு அது மாதிரி லாங் டர்மா நீங்க சில விஷயங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ரியாலிட்டிக்கு வந்து வருது அப்படின்றத பார்க்க முடியுது. சப்போஸ் ரொம்ப லெத்தாஜிக்கா ஓகே ரொம்ப ஒரு மெத்தனமா வந்து இருக்க வேண்டாம். அது மாதிரி நீங்களே ஒரு அன்மோட்டிவேட்டடா இருக்க வேண்டாம். ஓகே, ஸோ உங்களுடைய பர்சனல் பவர் அவர் கொடுக்குறாரு. ரைட். அதனால நீங்களுமே வந்து கொஞ்சம் டைம், அதாவது உங்களை டியூன் பண்றதுக்கான ஒரு டைமை எடுத்துக்கோங்க. ஓகேவா. பெட்டர் நீங்க இப்போ மார்னிங் என்னால சீக்கிரமே எழுந்திருக்க முடியல அப்படின்னா சீக்கிரம் எழுந்து வந்துட்டு ஒரு 1/2 hour தியானம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு உங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. ஓகேவா. ஸோ அண்ட் இந்த எல்லோ கலர் வந்து சோலார் பிளக்ஸஸ் சக்ரா வந்துட்டு குறிக்குது. தட் மீன்ஸ் ஒரு 3rd சக்ரா. ஸோ இது வந்து லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி உங்களுக்கு தராரு. வாழ்க்கைய நீங்க அழகா பாசிட்டிவா ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்துட்டு போறதுக்கான ஒரு எனர்ஜி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுக்குறாரு. ஓகே, உங்களுக்கான ஒரு வில் பவர், செல்ஃப் டிசிப்ளின், பர்சனாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்பா வந்துட்டு இருக்க போகுது. ரைட். உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்பஸ் இந்த பூமியில இருக்கு. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வும் வந்து உங்களுக்கு கொண்டு வர்றாரு. ஓகே, ஸோ நீங்க யாரு, உங்க சோல் பர்பஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிற ரொம்ப அருமையா வந்துட்டு உங்க கூட டிராவல் பண்றாரு. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து சரியாக போகுது. ஹீலிங் நடக்க போகுது. உங்களுடைய சோல் வந்து இப்போ அதோடைய வெளிச்சத்தை வந்து நீங்க பார்க்க போறீங்க. ரைட். நீங்க யாரு உண்மையில அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ஸோ உங்களுடைய செல்ஃப் லவ் உங்களுக்கு தேவை. ஸோ நீங்க யாரு அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல இது என்ன, நான் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன இப்படி இருக்கு லைஃப், நோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க யாரு, உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து நீங்க கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கான எனர்ஜி வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஸோ உங்களுக்கான மரியாதை, மற்றவங்களுக்கான மரியாதையும் வந்து நீங்க கொடுங்க. உங்களுடைய திறமைகள்ல நம்பிக்கை வைங்க. ஸோ யூ ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். ஓகேவா. கண்டிப்பா உங்க திறமைகளை நம்புங்க.
ஸோ உங்களை வந்து நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் இருந்தாலும் வெளியே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இப்படி பயந்து இருக்காம உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஸோ உங்கள்ட்ட இருக்க திறமைகளை வந்துட்டு வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சரியான டைமா இருக்கும். அதுக்கான செயலை வந்து நீங்க செய்வீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்க ஃபியூச்சருக்கான சில புதிய விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து விநாயகர் லார்ட் கணேசா அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ புது விழிப்புணர்வு வரப்போகுது. மேபி புது ஜாப் கிடைக்கலாம், புது லைஃப் அமைய போகுது. ஃபியூச்சரே வந்துட்டு அவர் ப்ராமிஸ் ஆஃப் த ஃபியூச்சர் சொல்லிட்டாரு. உன்னுடைய ஃபியூச்சருக்கு நான் கேரண்டி அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய கனவுகளையும் விருப்பங்களையும் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஸ்பார்க் வந்து உருவாகலாம். உங்க ரிலேஷன்ஷிப்ல இது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புரிதல் வரும், ஒரு ஸ்பார்க், அகெயின் ஒரு அட்ராக்ஷன். அட்ராக்ஷன்றதை விட ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஆழமான ஒரு அஃபெக்ஷன் ரிலேஷன்ஷிப்குள்ள ஏற்படும். ஓகே, எல்லாம் முடிஞ்சு போனதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் நிறைய இந்த மந்த் வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது டாரோ கார்ட்ஸ் பார்த்துடலாம். உங்களோட மெசேஜஸ் உங்களுக்கு 3 மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய சோல் ஜர்னி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, health. I will honor the physical vessel that enshrines my soul. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த மந்த் ஃபுல்லா உங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சே ஆகணும். ஸோ ஏர்லி மார்னிங் எழுதுறீங்க, யோகா, மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் டெய்லி சூரிய நமஸ்காரம் மட்டுமே பண்ணலாம். ஓகேவா? பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல வந்துட்டு ஒரு 2 எக்ஸசைஸ் இருக்கு பிரீத்திங். அதெல்லாம் நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா பாடியில இருக்கிற ஹார்ட் அண்ட் கோல்டு வந்து பேலன்ஸ் ஆகும். 1 வீக் கண்டினியூஸா பண்ணாலே முடியே நல்லா வளரும். தலையில முடி இருக்கு இல்லையா, ஹேர் வந்து growth நல்லா இருக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதனால பிரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க விடாமுயற்சியா டெய்லி ஒரு 20 minutes யூ டேக் டைம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் கம்மி பண்ணி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ்ல ஸ்வீட் சுகர் கம்மி பண்ணிக்கிறது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ரொம்ப வந்துட்டு ஒரு கான்சியஸ்னஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ நம்மளை நாமளே இம்ப்ரூவ் பண்றதே ஒரு ஹாப்பியான ஜேர்னி. ஓகே, நமக்கு தேவையானதை நம்ம கவனிக்கிறோம், மற்றவங்களுக்கு கவனிக்கிறோம் அப்படின்றத விட நம்ம தேவையை கவனிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. பைல் 2. ஸோ நம்ம பாடிக்கு தேவையானதை கவனிக்கணும். ஸோ பாடி பேசுறத வந்து கவனிங்க. இப்போ திடீர்னு வந்து கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கணும் போல தோணலாம், திடீர்னு வந்து மாலை ஜூஸ் குடிக்கணும்னு தோணலாம், திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணலாம், திடீர்னு எக்கு சாப்பிடணும்னு தோணலாம். அது எல்லாமே பாடி லாங்குவேஜ். ஓகே, டெம்டேஷன் நீங்க நினைக்க தேவையில்ல. திடீர்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ஒரு ஐட்டமை பார்த்துட்டு சாப்பிடணும்னு தோணுனா அது டெம்டேஷன். பட் அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்குள்ள இருந்து ஒரு சாப்பிடணும் அப்படின்றது வருது அப்படின்னா பாடி கேக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்க அந்த மாதிரி ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். வாட் யூ நீட் டு ரிலீஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எதை வந்து உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்துட்டு வரும். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த நீலா? எஸ், ரைட். இல்ல உங்க வாழ்க்கையில இருந்து எது விலகி போகணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? எது தேவையில்லையோ ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்து உங்களுக்குள்ள ஏற்படும். ஓகே, ஸோ டாரோ கார்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படி பார்க்கலாம். Two of Cups, 5 of Swords, Magician, Ace of Swords, wow, Ego, Queen of Pentacles, very nice.
ஸோ குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது சில பேருக்கு நல்ல ஜாப் கிடைச்சி ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக வந்து செட்டில் ஆவீங்க. சில பேர் நல்லபடியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்கள் ஃபினான்ஷியலாக வந்துட்டு நீங்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க போகிறீங்க. அண்ட் மோரோவர் மேபி உங்கள் பர்சனுக்காக நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இந்த 2 of Cups இருக்குது, வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு வந்து அகெயின் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் பார்க்க முடியுது. சில பேர் உங்களுடைய சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணலாம். சில பேருக்கு நியூ லவ் இருக்கலாம். பிகாஸ் இங்கே ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு. ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 5 of Swords இருக்கு. மேபி அந்த ஒரு மெஜிஷியன், ரைட்? நீங்க என்ன விரும்பி உங்களுடைய ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அதுல உங்களுக்கான ஒரு சக்சஸ் இருக்கும். அதுவும் நீங்க எதை விரும்பி அடையணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நியூ ஐடியாஸ் எல்லாம் வரலாம். அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான பதவி, பணம் இதெல்லாம் வந்துட்டு நல்லா அமையும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, நீங்கள் கவனிக்க வேண்டியது ஹெல்த்து ரொம்பவே கவனிங்க நல்லாவே. அண்ட் இந்த ஈகோ அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் விடணும், ரைட்? மேபி அதுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை விட்டுட்டா வந்து எவ்ரிதிங் வில் பி சூப்பர். சுற்றி இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணலாம், சுற்றி இருக்கிறவங்க இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம். ஸோ அதை வந்து உங்களுடைய எஃபர்ட் மூலமாக, உங்களுடைய அன்பு மூலமாக வந்து அதை கடந்து ஒதுங்கி வந்துடுங்க. ஓகே, ஸோ தட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய மெட்டீரியல் லைஃப்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் ஹெல்த்து இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுங்கள். மெட்டீரியல் லைஃப்லேயே வந்துட்டு அதிகமான ஒரு கவனங்கள் போகலாம். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? தேவையில்லாம உங்களுக்கு இருக்கிற ஈகோ வந்து மேபி தேவையில்லாம சுற்றி இருக்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். சம்வாட் ஏதாவது பிரச்சனைகளை வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஏதோ அவங்க பேசுகிற மாதிரி நடக்கலாம். ஓகே, ஸோ ஈகோ வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் நீங்களுமே வந்துட்டு டிஸ்ஆனஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே விலகி போயிடுவீங்க. அது ரொம்ப நல்லது. ஸோ அப்படின்றதும் தெரியுது. ஸோ ஒரு புரிதல் வரும். இது வரைக்கும் எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனோ அது அப்படி இல்லை அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, எஸ், எது ஒர்த்து இல்லையோ அதை கடந்து வந்துடுவீங்க அப்படின்ற ஒரு புரிதல் இங்கேயும் தெரியுது, ரைட்? ஸோ உங்களுக்கான ஒரு 2 of Cups பார்க்கும்போது உங்களுக்கான பார்ட்னர், உங்கள் சோல்மேட்டு ரொம்ப அந்த ஒரு மீட்டிங் இருக்கும் அப்படின்றது தெரியுது. சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க திடீர்னு வந்துட்டு ஒரு லவ் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு எங்கே ஃபால்ட்டு அப்படின்றது இல்லை ஈகோ இதெல்லாம் தாண்டி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது உங்கள் எஃபோர்ட் மூலமாக நடக்கும் அப்படின்றதும் தெரியுது. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் முருகருடைய மெசேஜ் என்ன பார்த்தலாம்? வாவ், மனம் சாந்தியுறும், குற்றம் குறை தீரும், கர்ம வினை தீரும். ஓகே, ஸோ நிறைய கர்மாக்கள்னால தான் நிறைய பிரச்சனைகளை வந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஸோ உங்கள் மேலே சாற்றப்பட்ட குற்றங்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு வருது. கண்டிப்பாக அந்த குற்றம் குறை இதெல்லாமே வந்து தீருது. உங்கள் மனம் அமைதியாகும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு முருகர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மந்த் வணங்கக்கூடிய கடவுள் யாராக இருக்கலாம்? லார்டு கபிலா. Scientific knowledge, power of discrimination, divine understanding and liberation, knowledge and mastery of material elements. Wow. ஸோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லையா? ஸோ உங்களுடைய நாலேஜ் நல்லா வெளிப்படும். அதுக்கு இவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இவர் ரிலேட்டடாக உள்ள இந்த மந்த்ராவை கூட நீங்கள் டெய்லி படிக்கலாம். அதை வந்து நைட்டு படுக்கும்போது கூட ஒரு 3 times அந்த மந்த்ராவுடைய மீனிங்கில் ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு கூட நீங்கள் தூங்கலாம்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கான பவர் ஏற்கனவே அங்கே கொடுக்குறாரு லார்ட் கணேஷா, இப்போ இவர் வேற ஃபைன், வெரி நைஸ். ஸோ உங்களுக்கான பவர் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, அண்ட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஏற்படும். ஓகே, அண்ட் லிபரேஷன், ஒரு மிதமான சூழல் ஏற்படும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் ஒரு புரிதல் வரும். எல்லாமே வந்துட்டு மாறப்போகுது. அண்டு உங்களுடைய அந்த மெட்டீரியல் லைஃப் வந்து இது வரைக்கும் மேபி ஏதேதோ உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இந்த மெட்டீரியல் லைஃப்பில் எதுவுமே உங்களால் பண்ண முடியாமல் ஏதோ டாமினேட் பண்ணியிருக்கலாம். இனி நீங்கள் டாமினேட் பண்ண போகிறீங்க. ஓகே, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போகிற அளவுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் வந்து இந்த மந்த் இருக்க போது. அந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் இருக்க போது. மாஸ்டரி ஆஃப் மெட்டீரியல் எலமெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் தான் ஒரு மாஸ்டராக வந்துட்டு இருக்க போகிறீங்க. ஓகே, எப்படி லைஃப் எடுத்துகிட்டு போகணுமோ அது உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைட், அண்ட் பிளெஸிங்ஸ், ஃபெதர், வாவ், பிளாக் அண்ட் ஒயிட், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில், க்ரௌன் வில் பி யுவர்ஸ், விஸ்டம். அதே தான் இங்கே பார்த்தோம் இல்லையா, சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அறிவுபூர்வமாக பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அண்டு இந்த பேபி வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப இன்டலெக்சுவலாக வந்துட்டு நடந்துக்க போகிறீங்க. ரொம்ப அமேசிங்கான ஐடியாஸ் எல்லாம் வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, யோசிக்க தேவையில்லை. க்ரௌன் வில் பி யுவர்ஸ். ஓகேவா? இந்த கிரீடம் அப்படின்றது உங்களுக்கே உரியது அப்படின்ற மாதிரி இந்த மந்த் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே, கெட்ட தீய விஷயங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஈவில். ரைட், ஸோ லவ் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. ஸோ உங்களுக்குள்ளே போய் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத யோசிப்பீங்க. ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுவீங்க. நைன்னு அதையே நினச்சி இருக்காமல் ஹீலிங் நீங்கள் அலோவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஓகேவா? Imagine yourself and your beloved surrounded by light. Feel your relationship being healed this very moment. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, அதுதான் இந்த ஹீலிங். ஸோ உங்களை சுற்றியும் சரி, உங்களுடைய நபரை சுற்றியும் சரி, ஒரு பாசிட்டிவான லைட் வந்து இருக்கிறதா நீங்கள் நினைங்க. ஓகேவா? அடிக்கொருக்க அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் இதெல்லாம் வெளியில் போயிடும். சரியா? ஸோ எல்லாமே சரியாகுது, ஹீல் ஆகுது அப்படின்ற ஒரு உணர்வுலே வந்துட்டு நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ பைல் 2 உங்களுக்கான கைடன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். Five of Wands, Ace of Swords again, Page of Swords. இப்போ இங்கே 5 of Swords பார்த்தோம். மேபி இந்த மந்த்து கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. சில பேர் ட்ராமா பண்ணலாம், பிரச்சனைகள் கிரியேட் பண்ணலாம், இல்லை யார் என்ன பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்க, எப்படிப்பட்டவங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ தெளிவாக இருங்க. ஓகேவா? எது பண்ணாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் வந்து ஏற்பட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அது ரிலேட்டடாக எஃபர்ட் போடுங்க. ஓகே, அப்படிங்கும்போது ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வரக்கூடிய அந்த ஐடியாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம், தாராளமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். So pile 2, this is what I have for you for the month of December. So I hope this may be helpful for you. So பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஓம் சரவண நம்பவை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care. Bye. ஹாய் பைல் 3, யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் டிசம்பர் மந்த்துக்கு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் இந்த கேண்டில் ஏற்றி
So let us start with Lord Ganesha message. Pile 3. Divine support. Wow, அருமை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு யார் சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஓகே, ஸோ இவரை நம்பி இவரை வேண்டி அலையுங்க. அவர் உங்களுக்கு தேவையானதை பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களுக்கு யாரை பிடிக்கும், விநாயகர், ஸோ முருகர், கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, so from Monology card, luck is on your side. Yes, so luck வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு டவுட் வேண்டாம். இறைவனுடைய அருள் இருக்கு அப்படிங்கும்போது அந்த லக்கு வந்துட்டு வேலை செய்யும். ஓகே, உங்களுடைய சோல் ஜேர்னி என்னவா இருக்க போகுதுன்னா, ஐ பொசஸ் கிஃப்ட்ஸ் ஆஃப் சோல் தட் பெனிஃபிட் மீ அண்ட் அதர்ஸ். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து ஒரு கிஃப்ட். ஓகே, டிவைன் உங்கள் சோலுக்கான ஒரு கிஃப்ட் அது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்ப போகிறீங்க. அது உங்களுக்கும் பயன்படுத்த போகிறீங்க, மற்றவங்களுக்கும் பயன்படுத்த போகிறீங்க. ஓகே, ஐ மீன் சும்மா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பண்ண ஆரம்பிங்க. மேபி உங்கள்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது அப்படின்னா அந்த இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமைகளை வச்சு நீங்கள் உங்கள் சோலுக்கு கிடைச்ச கிஃப்ட் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை நம்புங்க, அது உங்களுக்கும் பயன்படுத்தப்படுது அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயன்படுது. ஓகே, ஸோ உங்களுடைய உயர்வு அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படின்னே சொல்லலாம். ரைட், நீங்கள் யார் அப்படின்றது, உங்களுடைய மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் டாரோ கார்ட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வாவ், சன், பைல் 3, எம்பரர், தி வேர்ல்டு, 9 ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் வாண்ட்ஸ். 7 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் வாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரலாம், இல்லை சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஓகே, ஆனால் எம்பரர் பார்க்கும்போது நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்து வருவீங்க. ஒரு திட்டம் போட்டு செயல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு வந்து டிவைன் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் சன் பார்க்கும்போது சில பேர் குழந்தைங்க ரிலேட்டடாக நல்ல விஷயங்கள் வந்து இருக்கும். குழந்தைங்களுக்கான டிவைன் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்டு பர்த் ஆஃப் சைல்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். இங்கே 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, விஷஸ் கம் ட்ரூ, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், கனவு நிறைவேற்றப்படும். சரியா, எல்லாமே நிறைய வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஜிக்காக செயல்படணும். ரொம்ப எமோஷ்னலாக வந்து போயிட்டு இருக்காமல் ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் போட்டு உங்களுடைய பிளான் எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. வேர்ல்டு இருக்குது, சன் இருக்குது, என்ன சொல்கிறது. ஓகேவா, ஸோ பைல் 3 இந்த மந்த் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது, உங்களுடைய ஆசை நிறைவேறுது அப்படின்னு இருக்கு, லக் இருக்குது, இது மாதிரி எல்லாமே வந்துருச்சு பைல் 3. ஸோ டிவைன் சப்போர்ட் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டிவைன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்தளவுக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நீங்கள் வந்து உங்களை குழப்பிக்கிட்டே வேலை. இங்கே ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் வரலாம், அதனால ஒரு தடுமாற்றம் வரலாம். மேபி எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, க்ரியேட்டிவிட்டி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்க போகுது. அதனால் தொடர்ந்து அந்த க்ரியேஷனை வந்து போடுங்க. சம்வாட் பிளானிங்லேயே நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இது கரெக்டாக ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ், உங்கள் ஆசை நிறைவேறும். உங்கள் பிளானிங் நீங்கள் ஆக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வாங்க, இது அத்தனையும் வந்து நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு சிங்கிள் மெசேஜாக என்ன பார்க்கலன்னா, உங்கள் பிளானிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் நீங்கள் கரெக்டாக அதை வந்து உங்களுக்கு டிவைன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அது மூலமாக நீங்கள் கரெக்டான எஃபர்ட் வந்து போடும்போது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ், உங்கள் விருப்பம் நிறைவேறது எல்லாமே வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ரொம்பவே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. ஸோ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துட்டோம்னா உங்கள் பர்சன் வந்து ஸ்டபனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பட் இருந்தாலும் உங்க ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஈவன் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம். அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்றதும் தெரியுது. நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும் அப்படின்றதும் தெரியுது. ஒரு சக்சஸ் பார்க்க முடியுது, ஒரு ஸ்டெபிலிட்டி பார்க்க முடியுது. ஓகே ஃபைன். நடக்குமாதோ அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். ஓகே, ஆனா வந்துட்டு இனியும் டிலே ஆக போறது இல்ல. ஓகே ஃபைன். ரொம்பவே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு உங்களுக்கு. ஃபைன். சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதை நீங்க டிசைட் பண்ணுங்க. சில பேருக்கு உங்களுடைய தந்தை இல்லைன்னா அப்பா, அப்பா ஏஜ்ல உள்ள பெரியவங்க, அவங்க மூலமா ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்கள வந்துட்டு நீங்க அப்ரோச் பண்ணலாம். ரைட். நியூ ஜாப், ப்ரமோஷன், சன் பார்க்கும்போது பிரைட் ஃபியூச்சர். ரைட். உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன், அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ரிவார்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்காக இருக்க போகுது இந்த மந்த்து. ஸோ இவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா நன்றி வந்து செலுத்துங்க. அண்ட் நான் முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். சரியா? ஸோ அந்த மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த நாமங்கள்லாம் சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்க லைஃப்ல ஏற்படும். ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களை. பாருங்க, ப்ரொடெக்ட் பண்ணும் சொல்லும்போது வேலும் மயிலும் துணை. ஸோ கண்டிப்பா வந்து டிவைன் சப்போர்ட் இருக்கு. முருகருடைய சப்போர்ட் ரொம்ப பலமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆண்டிக்கோளம் பார்க்கறதுனால நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கலாம். அது அப்படி கிடையாது. இந்த ஆண்டிக்கோளம் வந்திருக்குன்னா நல்லுறவு கிடைக்கும்னு வந்திருக்கு. ஆல்ரெடி எம்பரர் இருக்கு. ஸோ உங்க உறவு முறையில வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. புதுசா சிங்கிளா இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல உறவு அமைய போகுது. ஓகே, வெரி நைஸ். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா அவருடைய திருவடியில அதை வந்து சரண்டர் பண்ணிருங்க. அவர் வந்து அதை சரி பண்ணிட்டு வந்துடுவார். ஓகே ஃபைன். நீங்க யாரும் இந்த மந்த் வந்து முருகரே ப்ரேயர் பண்ணுங்க. இருந்தாலும் கோபால், ரைட், இந்த குழந்தை கிருஷ்ணர், இவரை வந்து நீங்க இந்த மந்த் வழிபடலாம். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பேரண்டல் லவ். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுடைய தாய் தந்தையர் அன்பு, இங்க தந்தையும் பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய அன்பு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க அவங்கள ரொம்ப கவனிங்க. ஒரு குழந்தை மாதிரி நீங்க அவங்கள கவனிக்கலாம். உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க பண்ணக்கூடிய பணிவிடைகள் உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து கொடுக்கும். கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒன்ஸ் சில்ட்ரன். நீங்க உங்க குழந்தைங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. இங்க சன் குழந்தைய பத்தின நியூஸும் வருது. இங்கேயும் குழந்தை வந்திருக்கு. ஸோ பேபி இல்லாதவங்களுக்கு பேபிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, அதுக்கான ஆக்ஷனை வந்து நீங்க தைரியமா எடுக்கலாம். ஸோ ஃபர்டிலிட்டி, அதுதான் இங்கேயும் ஃபர்டிலிட்டி அண்ட் வெல்பீயிங் ஆஃப் நியூ பார்ன். வாவ், அந்த பாயிண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன் சொன்னதுக்கப்புறம். டிவோஷன் டு கிருஷ்ணா அண்ட் தோஸ் க்ளோசஸ்ட் டு ஹிம். ஸோ கிருஷ்ணருக்கும் அவருக்கு க்ளோஸராக யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் வழிபடுங்க. அந்த குழந்தை கிருஷ்ணரை வழிபடுங்க. குழந்தை வரம் கிடைக்கும். ஓகே 5-3 உங்களுக்கான பிளஸிங். காட் இஸ் லக்ஷ்மி ஃபீட். வாவ், லக்ஷ்மி பாதங்களை வந்து வணங்குங்க. அபண்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. ப்ரமோஷன் இருக்கு, நியூ ஜாப், கரியர். இங்க பார்த்தோம்ல சன்னு, அபண்டன்ஸ் இருக்கு, வெல்த் இருக்கு, பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கு. ஆரா வில் ஷைன். வெரி நைஸ்ங்க. ஸோ பாசிட்டிவ் வைப் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ உங்களை சுத்தி இருக்கிற ஆரா இருக்கு இல்லையா, அது இன்னும் பவர்ஃபுல்லா மாறும். ஓகே, எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரா வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும். அப்படி விரிவடையும் போது என்ன ஆகும் தெரியுமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அந்த விரிவடைந்த தூரத்துக்கு நம்மளை சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் வந்து அவங்க லைஃபே நல்லா கொண்டு வரும். ஒரு சிலர்லாம் பக்கத்துல
போனாலே ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்கன்னா. அப்போ என்னன்னா அவங்க ஆரா அப்படி இருக்கு. ஓகே, சாரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரா உங்களை சுற்றி இருக்க போகுது. உங்கள் ஆரா நல்லா ஷைன் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஏன்னா ஃபுல்லாக டிவைன் சப்போர்ட், லக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். 5-3. அதே நேரம் பேசும்போது அங்கே வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது, சாரி. Deep in your heart, you already know the answer. Do what feels right. உங்கள் ஆழமான மனசுக்கு என்ன செய்யணும் தெரியும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அதை வந்து பண்ணுங்க. ஓகே, எது சரியோ அதை நீங்கள் பண்ணுவீங்க. இஃப் யூ குட் டூ எனிதிங், வாட் வுட் இட் பி? த ஆன்சர் டுவெல்ஸ். இங்கே அதே தாங்க. உங்கள் மைண்டில் இல்லை, மைண்டு கால்குலேஷன் போடாதீங்க. ஹார்ட்டை கேளுங்க. ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பதில் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்கான பதில். ஓகே, அதுதான் வந்து சோலுக்கான ஒரு கதவு மாதிரி, கேட்வே மாதிரி, பாதை மாதிரி. ஓகே, ஸோ உங்களுடைய ஹார்ட் பேசுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க அப்படின்றது தான் தெரியுது. ஃபைனலி உங்களுக்கான கைடன்ஸ். ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப தெய்வீக தன்மை நிறைந்ததா தெரியுது. 8 of Pentacles, 5-3. Wow. 2 of Wands again. Planning. கரியர் ரிலேட்டடாக உங்கள் பிளானிங் இருக்கலாம், நியூ பிகினிங் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் போடுற பிளான் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. அபேண்டன்ஸ் ஏற்கனவே இங்கே பார்த்தோம். அபேண்டன்ஸ் மணி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மந்தாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ உங்களோட எஃபர்ட் போடுங்க. கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளானிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா புட் யுவர் எஃபர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்கள் எஃபர்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுங்க. அண்டு இந்த டிவைன் சப்போர்ட் இங்கேயும் இருக்குது கொடுக்குறாங்க. அருமை. அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அது புரிஞ்சிட்டு அதில் உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. ஓகேவா? ஸோ pile 3, ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.